மிஸ்டர் லேடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய அம்மாக்கள் கிளினிக் வருவாங்க. மேடம் எனக்கு பாருங்க இவ்வளோ பெரிய முடி இருக்கு, தலைமுடி. நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டுறதே எங்களுக்கு ரொம்ப கம்மிங்க மேடம். எங்க அம்மாலாம் வந்து முடி பின்றது கஷ்டப்படுவாங்க, அவ்வளோ பெரிய முடி. இப்ப கூட பாருங்க மேடம் எவ்வளோ முடி, எவ்வளோ திக்கா இருக்கு, எவ்வளோ லென்த்தா இருக்கு. என் பொண்ணு தான் மேடம், இது ஒரே பொண்ணு தான், நல்ல சாப்பாடு கொடுக்குற, முடியே வளர மாட்டேங்குது மேடம். என்ன மேடம் காரணமா இருக்கலாம்? அவங்க அப்பா குடும்பம் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து இதே மாதிரி பிள்ளைங்க வந்து இந்த பொண்ணு என் பொண்ணு தான் மேடம், முடி பயங்கரமா வளருது, எனக்கு முடியே இல்லை மேடம், இத்தினூண்டு முடிதான் இருக்கு அப்படின்னு சொல்ற அம்மாங்கள் உண்டுங்க. அதே மாதிரி பாருங்க, எனக்கு முகத்துல எல்லாம் முடியே இல்லை மேடம், காலெல்லாம் நல்லா அழகா முடியே இல்லாம இருக்கு. இந்த பிள்ளைக்கு பாருங்க, ஆம்பளை பிள்ளை கால் மாதிரி கரு 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 கருன்னு முடி ஃபுல்லும் இருக்கு, மூஞ்செல்லாம் முடி, பூனை முடி இருக்கு மேடம். இதுக்கு என்ன மேடம் பண்றது இப்படின்னு கேட்கிற பேரண்ட்ஸ் இருக்குங்க. சரிங்க, இப்படி கேக்குறாங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கலாம்? அம்மாக்கு நிறைய முடி இருக்கு, பொண்ணுக்கு முடியே இல்லை, இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி, அவங்க சொல்ற மாதிரி அந்த அம்மானோட ஜீன் இல்லாம மேபி அவங்க அப்பா வகைரால முடி கம்மியா இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இவங்க வரலாம். அப்படி இல்லை, இது ஒரு ரீசனா இருக்கலாம். ஃபேமிலி ஹிஸ்டரி ஒரு ரீசனா இருக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து அம்மாக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது இல்லாமே இருந்திருக்கலாம். ஒரு சிலர்ல நான் கேட்பேன், அம்மா நீங்க தூரம் எல்லாம் மாசம் மாசம் கரெக்டா போறீங்களா? போறேன் மேடம். பாப்பா கரெக்டா போகுதா? அது எங்க மேடம் போகுது, 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ஒருக்காதான் தூரமே போகுது அப்படின்னு அவங்களே பதில் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அம்மாக்கு ஹார்மோனல் குறைபாடு இல்லாம இருக்கலாம். பொண்ணுக்கு வந்து பாருங்க ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் நிறைய இருக்கலாம். இந்த PCOS, PCOD, மார்பகங்கள்ல ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரஸ்ட், ஃபைப்ரோடினோசிஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, எக்ஸசிவ் ஈஸ்ட்ரஜன் இருக்கிறது, டிஃபிஷியன்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் செக்ரீஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன், ஆண்களுக்கான ஹார்மோன் அதிகமா சுரக்கிறது. அந்த மாதிரிலாம் சுரந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொண்ணு வந்து மாசம் மாசம் தூரமே போகாது. இஷ்டத்துக்கும் மாசத்துக்கு ஒண்ணு கொஞ்சோண்டு ஷோ ப்ளீடிங் போகும், இல்ல 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒருக்கா உதிரமா போகும், இல்லைன்னா தூரமே போவாது. கிளினிக் போயிட்டு டாக்டர் போய் பார்த்து மாத்திரை வாங்கி கொடுத்தா பின்னாடிதான் தூரம் போகும். சோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு முகத்துல வந்து பாருங்க, இந்த ஆக்னே அப்படின்னு சொல்லுவாங்க, முகத்துல பெருசு குட்டி கட்டி கட்டியா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிம்பிள்ஸ், ஆக்னே வல்காரிஸ், ஆக்னே ரொசாசி அப்படிம்பாங்க. கன்னத்துல மட்டும் வர்றது ஆக்னே ரொசாசி அப்படிம்பாங்க. முகம், நெஞ்சு, முதுகு பகுதி எல்லாம் வர்றது ஆக்னே வல்காரிஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய பொண்ணுங்களை பார்த்திருக்கோம். பொண்ணு முகம் ரொம்ப அழகா லட்சணமா இருக்கும், குழி குழியா இது அமுங்கி குழியா ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் பிளக்சுவேஷன் தான் காரணம். மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் அதிகமா சுரக்கிறது காரணம். அந்த மாதிரி காலெல்லாம் கரு முடி இருக்கு பாத்தீங்களா, ஆம்பளை பையன் கால் மாதிரி இருக்கு, அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் பிளக்சுவேஷன், மேல் ஹார்மோன் அதிகம் சுரக்கிறது தான் காரணம். அவங்க அம்மாக்கு அந்த மாதிரி ஹார்மோனல் பிளக்சுவேஷன் இல்லாம இருந்திருக்கலாம், இந்த பொண்ணுக்கு ஹார்மோனல் பிளக்சுவேஷன் இருக்கலாம். சரி, இப்ப இதை எப்படி சரி பண்ணிடுறது? வளர வேண்டிய இடத்துல முடி வளர மாட்டேங்குது, கையிலையும் காலையும் கூலமா வளர்ந்து என்ன மேடம் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி உங்க வீட்லயும் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா நான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேங்க. ஃபர்ஸ்ட், பிள்ளைங்களை வந்து தண்ணி நிறைய குடிக்க வைங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு மேல் ஹார்மோன் நிறைய செக்ரீட் ஆகுது அப்படின்னாலே உடம்பு வெயிட் இருக்காங்கன்னா வெயிட் குறைக்க சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, காலையில ஒரு 1/4 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/4 மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங், கை வீசாட்டி நடக்கணும். அந்த மாதிரி ஒரு வாக்கிங் போக சொல்லுங்க. சாப்பாடு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா 1:1 டயட் கொடுங்க. 1 கப்பு சாதம், மாவு சத்தை கம்மி பண்ண சொல்லுங்க. ஹார்மோனல் பிளக்சுவேஷன் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒண்ணு உற்பத்தி ஆயிடும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா, இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கணையத்துல ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரான்ஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா பீட்டா செல்ஸ் அப்படிங்கிறது இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை திரவத்தை செக்ரீட் பண்ணுது. அந்த இன்சுலின் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன மாவு சத்து சாப்பிடுறோம், இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எது சாப்பிட்டாலும் 4 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குளுக்கோஸா போய் ரத்தத்துல குவிஞ்சு நின்னுடும். அதை நம்ம செல்கள் உட்கிரகிச்சுக்கணும் அப்படின்னா இன்சுலின்ற ஹார்மோன் தேவை. சில சமயம் நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது ஒண்ணு உற்பத்தி ஆயிடும். அதிகப்படியான உடல் பருமன் ஒரு மெயின் ரீசன் இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை உற்பத்தி ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி இன்சுலின் எதிர்ப்பு தன்மை உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியில இந்த டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜன் லெவல் வந்து ஜாஸ்தி ஆயிடும். அப்ப அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை ஃபர்ஸ்ட் குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மாவு சத்தை கம்மியாகவும் நார் சத்தை அதிகமாகவும் எடுக்கணும். அதாவது நம்ம உடம்புக்கு எனர்ஜி, நம்ம எதுக்கு டெய்லி சாப்பிட்றோம்? இப்ப காலைல இருந்து நைட் வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு எனர்ஜி தேவை, நான் சாப்பிடுறேன். சோ அந்த எனர்ஜி வந்து எதுல இருந்து எடுக்கலாம்? மாவு சத்துல இருந்து எடுக்கலாம், புரதத்துல இருந்து எடுக்கலாம், ஒரு ஆரோக்கியமான கொழுப்புல இருந்து எடுக்கலாம். இந்த மாவு சத்துல இருந்து எடுக்கிற ஒரு இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சுலின்றது தேவை. புரதத்துல இருந்து எனர்ஜி வருது அப்படின்னாலும், ஆரோக்கியமான கொழுப்புல இருந்து வரதுனாலும் பெருசா நம்மளுக்கு இன்சுலின்றது தேவையில்லை. அப்ப நம்ம எப்படி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும்? 1 கப்பு சாதம், 1 கப்பு பொரியல்,
ஒரு கப்பு இட்லி, ஒரு கப்பு பொரியல், ஒரு கப்பு சப்பாத்தி, ஒரு கப்பு பொரியல், 1:1. மாவு சத்தை கம்மி பண்ணுங்க. இன்சுலின் எதிர்ப்பு தன்மை குறையும். இந்த மாதிரி தேவையில்லாத உடம்புல இருக்க முடி எல்லாமே குறைஞ்சிடும். ஓகேங்களா? மென்சஸ் மாசம் மாசம் கரெக்டா போகும். ஃபெமினைன் ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரேட் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தடாலஜி. ரெண்டாவது மெத்தடாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு டெய்லியே பூசணி விதை அப்படின்றது கொடுக்கணும். அதாவது நைட் ஆனா 1 டீஸ்பூன் பூசணி விதை, ஒரு 20 காஞ்ச திராட்சை, ஒரு 6 பாதாம் பருப்பு தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு 11 மணிக்கா மென்னு சாப்பிட சொன்னோம். காலையில ஊற வச்சுட்டு ஒரு 3 மணிக்கா மென்னு சாப்பிட்டு அந்த தண்ணி குடிச்சிட சொன்னோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் அப்படின்றது குறைக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய வெயிட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வாக்கிங் பண்ண வச்சு அந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. எக்ஸ்டர்னலா என்னங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்டர்னலாவும் நான் உங்களுக்கு ஒரு குளியல் பொடி சொல்றேன். என்னோட பதிவு தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இது தெரியும். பட் இருந்தாலும் அந்த குளியல் பொடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பயிறு ஒரு கிலோ வாங்கி 1 கிலோ வாங்கிக்கணுங்க. அது கூட கூட வந்து பாத்தீங்கன்னா ரோஜா முக்கு ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க, மஞ்சிஷ்டா ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க, ஆரஞ்சு தோல் இல்ல எலுமிச்சந்தோல் 100 கிராம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குப்பமேனி தழை ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. பொம்பளை பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம் போட்டுக்கோங்க. ஆம்பளை பிள்ளைங்க அப்படின்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்னொன்னு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கை காலில் முடி இருக்கிறது சகஜம் தானே. ஸோ இந்த குளியல் பொடி ஜென்ஸ்க்கும் யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லேடிஸ்க்குன்னா கஸ்தூரி மஞ்சள் போட்டு இதை வந்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஃபைனா நல்லா ஜெலிச்சுட்டு அந்த கோர்ஸான இருக்க பவுடர் காலை தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபைன் பவுடர் டெய்லி இந்த பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு அந்த ஃபைன் பவுடரை யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஃபைன் பவுடர் கூட இதோட கூடவே என்ன பண்ணுங்க, தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. ஓகேங்களா? இது குளிக்க 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 இந்த முடியெல்லாம் வந்து சன்னாகி கொட்டிடும். முகத்துல இருக்க பூனை முடி எல்லாம் கொட்டிடும். காலில் கருன்னு வளர்ந்து கொட்டிடும். ஸ்கின் நல்ல சாஃப்டா நல்ல பளிச்சுன்னு நல்ல ஆரோக்கியமா மாறிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மீசை நிறைய இருக்கிறதுக்கு இதோட கூட இன்னொன்னு பண்ணலாம். படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருஷ்டி கட்டுவாங்க பார்த்தீங்களா, படிகாரம். அந்த படிகாரம் வாங்கிக்கோங்க. அந்த படிகாரம் ஒரு 100 கிராம், கஸ்தூரி மஞ்சள் பொடி ஒரு 100 கிராம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 50 கிராம் வாங்கிக்கோங்க. ரெண்டுத்தையும் பொடி பண்ணி கலந்து வச்சுட்டு காலையில ஒரு டைம் நைட் ஒரு டைம் அதை வந்து கொஞ்சமா பச்சை பால்ல இல்லைன்னா கொஞ்சோண்டு தயிர்ல இல்லைன்னா பச்சை தண்ணியில கலந்து இங்க மீசைக்கு இந்த இடம்ல நீங்க வந்து பேக் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் மீசையும் தாடியும் தான் கருகருன்னு வளரும். இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது அந்த உடம்புல இருக்க தேவையில்லாத முடியெல்லாம் கொட்டி போயிடும் நாளடைவுல நீங்க பண்ணும்போது. ஸோ இத்தனையும் செஞ்சு நீங்க பண்ணும்போது அம்மாவுக்கு அதாவது உடம்புல முடியே இல்லை, பொண்ணுக்கு முடி வந்து நிறைய இருக்கு. இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆயிடும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன, எனக்கு தலை நிறைய முடி இருக்கு, என் பொண்ணுக்கு முடியே இல்லை. தலை நிறைய முடி இருக்கு, முடி இல்லைன்னா பொண்ணுக்கு வந்து முடி வளரணும் அப்படின்னீங்கன்னா 3 விஷயம் நம்ம கண்டிப்பா பார்க்கணுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க இரும்பு சத்து போதுமானதா இருக்கா, 2வது புரத சத்து, 3வது வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து. இது 3த்தையும் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம ஒரு பொண்ணுக்கு வந்து அயன் கம்மியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு 15 மில்லிகிராம் அயன் தேவை. அந்த 15 மில்லிகிராம் அயன் வேணும் அப்படின்னா டெய்லி ஒரு கட்டு கீரை பொரியல் பண்ணி வச்சிடுங்க. 15 மில்லிகிராம் அயன் கிடைச்சிடும். 300 கிராம் அந்த பயிர் முளை கட்டி கொடுங்க, 15 கிராம் அயன் கிடைச்சிடும். மாதுளை இருந்து எடுக்கணும். மாதுளை வந்து சோப்பா இருக்கு, எனக்கு வந்து இரும்பு சத்து நிறைய கிடைக்கும் மாதுளைனால, அதனால மாதுளம் ஜூஸ் டெய்லி ஒரு மாதுளம் ஜூஸை போட்டு நான் என் பொண்ணு கொடுக்குறேன், இரும்பு சத்து நல்லா ஆயிடுமா கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா மாதுளம் ஜூஸ்ல இருந்தே நீங்க மாதுளம் பழத்துல இருந்தே இரும்பு சத்து எடுக்கணும் அப்படின்னா 1.25 கிலோல இருந்து 2 கிலோ மாதுளம் பழத்தை நீங்க ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். இப்ப நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கு. அதாவது சிகப்பு கலர்ல இருக்கிறத சாப்பிட்டா ரத்தம் ஊறிடும். அது வந்து சிகப்பு கலர்ல இருக்கிறது மாதுளம்பழம் சிவப்பா இருக்கிறது காரணம் அதுல இருக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆந்தோசைனினால நிறமினால அது சிவப்பா இருக்கு. ஆனா அதுல இருந்தே இரும்பு சத்து எடுக்கணும்னா ஏறக்குறைய 1.25 to 2 கிலோ நீங்க டெய்லி எடுக்கணும். ஓகேங்களா? கீரை அப்படி இல்லை. கீரை வந்து நிறைய ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன். எந்த கீரையா இருந்தாலும் ஒரு கட்டு கீரை நம்ம பொரியல்னு பண்ணும்போது இவ்வளவுதான் வரும். சாப்பிடும்போது போதுமான இரும்பு சத்து கிடைச்சிடும். கவுச்சி சாப்பிட்றவங்களா இருந்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு 200 கிராம் 250 கிராம் கவுச்சி சாப்பிடும் போதே கிடைச்சிடும். அதுவும் ஆடுனோட ஈரல் அப்படின்னு ஈஸியா கிடைச்சிடும். பொதுவா அந்த ஆட்டினோட ஈரல் வந்து நம்ம சமைக்கும் போது சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போடணும். ஏன்னா வைட்டமின் சி இருந்தா அதனோட அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இரும்பு சத்து போதுமான அளவு இருக்கா நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இரும்பு சத்து நிறைஞ்ச உணவு எடுங்க. அதே மாதிரி சுண்ணாம்பு சத்து வேணும். சுண்ணாம்பு சத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பால், முட்டையினோட வெள்ளை, கீரை அகைன், ஸோ தயிர், இந்த மாதிரி ஃபுட்ஸ் வெயில் நம்ம உடம்புல படணும். ஸோ சுண்ணாம்பு சத்து போதுமான அளவு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி புரதம் நம்ம வந்து சாம்பார் வைக்கிற வீடு, சாம்பார், கொட்டை குழம்பு இதெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. அப்படி நீங்க தனியா ஃபோக்கஸ் பண்ணணும்னா 1 கப்பு முளைக்கட்டின பயிர் ஒரு நாளைக்கு எடுங்க. புரதம் கிடைச்சிடும். கவுச்சி சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கும். டெய்லி ஒரு முட்டை 2 முட்டை கொடுங்க. இவ்வளோ விஷயம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு
பிள்ளைய நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, தண்ணி நிறைய குடிச்சு பாடி ரொம்ப ஹீட் இல்லாம மெயின்டைன் பண்ணும்போது அம்மாக்கு பெரிய முடி இருக்கு, பொண்ணுக்கு முடியே இல்லையே அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அதுக்கான தீர்வு இது. இப்ப ரெண்டாவது அப்படியே உல்டா போலாம். அதாவது அம்மாக்கு முடியே இல்ல, பொண்ணுக்கு பெரிய முடி இருக்கு, நல்லது தானே, பெரிய முடி இருக்கு, அது ஜெனட்டிக் ஜீன், அவங்க ஃபேமிலி அப்பா ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல அம்மா ஃபேமிலிலேயே பாட்டிக்கு கொள்ளு பாட்டிக்கு அப்படி சித்திமாருங்களுக்கு முடி இருக்கலாம், வரணும், அது நல்ல விஷயம் தானே, வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்ப பொண்ணுக்கு வந்து ஃபேஷியல் ஆஸ்லாம் இல்லைங்க, அம்மாக்கு ஜாஸ்தி இருக்கு, அவங்களுக்கும் இதே சேம் மெத்தடாலஜிஸ் நான் சொன்ன எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், இன்டர்னல் விஷயம், ஸ்ட்ரெஸ் இல்லாம மெயின்டைன் பண்றது, ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் இருந்தா குறைக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது பாருங்க அம்மாக்கு இருக்கு பிள்ளைக்கு இல்ல, பிள்ளைக்கு இருக்கு அம்மாக்கு இல்ல, இப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் நான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்படியே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.